கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தெய்வ பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வசனம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று. கர்த்தருடைய மேலான கிருபையினாலே இந்த காலை வேளையில தெய்வ பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேல கர்த்தருடைய கிருபைகள் அளவில்லாமல் பொழிவதாக என்று நான் என்னுடைய சபையின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்பாய் ஏற்றுக்கொண்ட பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய தாசன் சசிகுமார் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Rihantula Rabosha Hatula Rahatiantula Rabodiantula. இன்னும் உம்மை அறியலுமே, இன்னும் உம்மை அறியலுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் உம்மை அறியலுமே, உம்மை அறியலுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எல்லாரும் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தரோடு கூட இந்த காலை வேளையில பேசுவாராக. தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தரிசனங்களையும் கர்த்தர் நம்முடைய தலையின் மேல வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், முந்தி உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மளை கிறிஸ்து இயேசுவானவர் அவருடைய மகிமை நம்பிக்கையாக நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ரகசியத்தை வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வசனம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவராகிய தேவன் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மளை மீட்டு தேவ பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பி, கிருபையினால நம்மளை நிரப்பி, ரட்சிப்பினால நம்மளை நிரப்பி, அபிஷேகத்தால நம்மை நிரப்பி, நம்மளை ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தி செல்வதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய பிளானே அதுதான், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இந்த உலகத்துல முதல் தேவன் மனிதனை படைக்கும் போது என்டையர் பைபிள், ஜெனிசிஸ் இருந்து ரெவலேஷன் வரைக்கும் நீங்க முழு வேதாகமத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவன் முதல் மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்ன முதல் ஆசீர்வாதமே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த முதல் பிளஸிங்கே பெருக்கத்தின் ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆனா
இந்த காலத்துல தேவனை அறிந்து தேவனுடைய திட்டங்களின்படி செய்கிற அநேகருடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அநேக நேரத்துல அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதில்லை. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா தேவனுக்காக செயல்படுகிறேன், கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கு, தேவனுக்காக வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்கிற துடிப்பு, ஆசை, வாஞ்சை இருக்கு. ஆனா சில நேரத்துல என்னுடைய வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமை, என்னுடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்ட நிலைமை, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத நிலைமை. அநேகருக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் அவைகளை தெளிவாக்குவாராக. பரிசுத்தாவியானவர் அவைகளை தெளிவாக்குவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். குறித்த காலத்திற்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அது முடிவிலே விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, அது பொய் சொல்லாது. நான்காவது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அடுத்தது சொல்றாரு, அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு நிறுத்தி இருந்திருக்கலாம். கடைசி ஒரு அந்த வசனத்திற்கு மகுடம் வைத்த மாதிரி, கிரீடம் வைத்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதித்தாலும் காத்திருங்கள், அது தாமதிப்பது இல்லை. இன்னைக்கு சில காரியங்களை நான் தெரிவுபடுத்தி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏன் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? ஏன் என் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? நான் ஊழியம் செய்யறேன், என் ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இல்லை. நான் கர்த்தருக்காக செயல்படணும்னு ஒரு துடிப்போட, ஒரு தாகத்தோட நான் செயல்படுகிறேன். ஆனா அநேக நேரத்துல என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லையே. ஏன்? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்கிறேன், 52 வாரங்கள் சமைக்க போகிறேன், கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் செய்கிறேன், தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறது உண்மையா இருக்கிறேன். ஆனா என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு விதமான ட்ரைனஸ், என்னால அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு என்னால முன்னேற முடியல. இப்படிப்பட்ட கேள்விகளோட ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு காலையில கர்த்தர் அவைகளின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதியாய் இருக்கிறார், அவர் அந்தமமாய் இருக்கிறார். He is Alpha and he is Omega. நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் அவர், நம் வாழ்க்கையின் முடிவும் அவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஐசாயா chapter 46 verse 10. யாராவது ஒருத்தர் படிக்க முடிஞ்சா நீங்க மியூட் ஆன் பண்ணி நீங்க படிக்கும்படி அன்மியூட் பண்ணி படிக்கும்படி கேட்டு ஒரு வசனத்தை மாற்றணும். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய ஏசாயா 46:10. ஏசாயா 46. ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. போதும், தேங்க்யூ. பாருங்க, இந்த வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அப்படின்னா, அந்தம் என்றால் முடிஞ்சது, முடிஞ்சது, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். பாஸ்டர், நான் நல்லா ஜெபித்தேன், ஆனா சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அந்தமாகி விட்டது. அப்படின்னா முடிந்து விட்டது. என் வாழ்க்கையில அந்த காலம் கடந்து போய் விட்டது. என் வாழ்க்கையில என் ஜெபங்கள் கேட்கப்படல. என் வாழ்க்கையில நான் பட்ட வேதனைகள், என் பட்ட உபத்திரவங்களுக்கு ரிசல்ட்டே இல்ல. அந்தம் முடிந்தது. ஆனா கர்த்தர் ஆவியானவர் இந்த காலைகளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளே அப்படின்னா காலம் கடந்து போனவைகளை, முடிந்து போனவைகளை, சாப்டர் க்ளோஸ் ஆனவைகளை, ஃபைல் க்ளோஸ் ஆன விஷயத்தை வசனம் சொல்லுது. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்த
பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார் உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளையில. ஒரு ஆமென் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? அப்போ அந்தத்தில் உள்ளவைகளை, முடிந்து போன காரியங்களை ஆதி முதற் கொண்டும், அடுத்தது காரணம் ஏன் முடிச்சு போனதை மறுபடியும் முதல்ல ஆரம்பிப்பார்னா அவர் தான் ஒமேகா, ஆனால் அவர் ஆல்பாவாகவும் இருக்கிறார். என் வாழ்க்கையில் முடிந்து போன காரியத்தை மறுபடியும் துவங்க அவராலே முடியும். உங்க வாழ்க்கையில முடிந்து போன ஊழியத்தை, அவ்வளவுதான் இந்த ஊழியத்தை விட்டுறலாம், இதுக்கப்புறம் ஊழியத்தை செய்ய முடியாது, அல்லது இந்த காரியத்தை செய்ய முடியாது, அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சதுன்னு எதெல்லாம் முடிந்து போன காரியமாய் இருந்ததோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அதை நான் ஆதி முதற் கொண்டு. ரெண்டாவது, இன்னும் செய்யப்படாதவைகளை அப்படின்னா, இன்னும் நான் கண்ணிலே நான் பார்க்கல, இன்னைய ஃபியூச்சரை நான் கண்ணுல பார்க்கல, இன்னும் அது செய்யவே படல, ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபித்துட்டு இருக்கேன், என் எதிர்காலத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஃபியூச்சருக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், அதை இன்னும் நான் கண்ணுல பார்க்கல அப்படின்னு ஒரு வேளை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் பேசுகிறார், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை நான் பூர்வ காலம் முதற்கொண்டும், அப்படின்னா என் தாயின் கரு உருவாகிறதுக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட தேவன் நாளை தினத்தின் காரியத்தை கர்த்தர் முன்கூட்டியே ஆதியிலிருந்து கர்த்தர் எனக்கு அறிவிப்பார். இதுதான் விசுவாசம். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும், from the ancient துவக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஒருவேளை குழம்பின நிலைமையில நாளைக்கு என் லைஃப்ல என்ன நடக்கும், என் மகனுடைய லைஃப்ல என்ன நடக்கும், ஐயோ என்னுடைய மருமகனுடைய லைஃப்ல என்ன நடக்கும், என்ன செய்யறது, என்ன பண்றது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் இசைந்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு பூர்வ காலத்தின் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை ஒரு விதமான காரியங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற உலகம் காண்கிற உலகம். பாருங்க, நீங்க என்ன ஜூம்ல பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியல, அன்மியூட் பண்ணதுனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா நீங்க அன்மியூட் பண்ணா உங்களை என்னால பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் காண்கிற உலகம். காண்கிற உலகம். இப்போ இந்த காண்கிற உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அநேகர் ஜெபித்தாங்க. டாக்டர் சசிகுமார் அவர் ஒரு ஜெப குறிப்பு சொல்லும்போது சொன்னாரு, வாலிப பிள்ளைங்க பயங்கரமான பாவத்துல இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க பயங்கரமான சில போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ நம்ம பார்க்கிற உலகத்தில் நம்ம எதை பார்க்கிறோம் என்றால் வாலிபர்கள் செய்கிற பாவத்தை பார்க்கிறோம். ஆனால் காணாத ஒரு உலகம் இருக்கிறது. அதுல வாலிபர்களுக்கு பின்பாக ஒரு பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாவத்தை செய்யும்படியாய் அவர்களை ஊக்குவிக்கிற ஒரு ஆவியின் மண்டலங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். என் ஜெபம் கேட்கப்படாததற்கு, என் முடிந்து போன காரியங்கள் மறுபடியும் துவங்க முடியாததற்கு, காலம் கடந்து போன விஷயங்களை மறுபடியும் துவக்க முடியாம அப்படியே அது முடிந்து போவதற்கு பின்பாக ஒரு காணாத உலகத்தின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து வெற்றி பெற போகிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு சில மணி துணியில உங்களுக்கு புரிய போகிறது. என் காண்கிற உலகத்தில் நான் அனுபவிக்க முடியாத காரியத்திற்கு பின்பாக காணாத உலகத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. இதை நான் சொல்ல வர போகிறேன். இப்ப நான் பார்க்கிற இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல நான் ஒரு ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண முடியாததற்கு பின்பாக ஒரு கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அவைகளை அடையாளம் கண்டு இன்றைக்கு நாம் கொல்ல போகிறோம். அடையாளம் கண்டு இன்னைக்கு நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், நம்ம லிட்டரலா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திற்கு அப்படியே போய் பரமபிதாவின் இடத்துல போகுது. நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது எதுவும் அது உங்களுக்கு அருளப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகுதுன்னு தான் நம்முடைய
பரவுது போதுதான் நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் தேவதூதர்கள் நீங்க பண்ற ஜெபத்தை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா பாருங்க, நான் பண்ணுற ஜெபத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே நம்ம வானத்தை பார்த்தா மேகங்கள் தெரியும், வானத்தை பார்த்தா சூரியன் தெரியும், வானத்தை பார்த்தா சந்திரன் தெரியும், வானத்தை பார்த்தா நட்சத்திரங்கள் தெரியும். ஆனா காரண உலகத்தின் காரியங்கள் ஒன்று இருக்கிறது. நான் இருக்கிற அந்த பூமிக்கும் பரலோகத்திற்கும் நடுவே ஒரு விதமான மண்டலங்கள் செயல்படுகிறது, ஒரு விதமான காரியங்கள் செயல்படுகிறது. அதற்கு பேர் தான் ஆவியின் மண்டலங்கள் என்று சொல்வார்கள். The heavenly realms or heavenly dimensions. அதாவது ஆவியின் மண்டலங்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் thank you Jesus, hallelujah, thank you Lord, thank you Jesus. எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வேக வேகமா நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எபேசியர், எபிசியன்ஸ் chapter 6 verse 11 and 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 12வது வசனத்தில ஒரு வரி இருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு நம்ம மாம்சத்துல பார்க்கிற அவமானங்கள், மாம்சத்துல பார்க்கிற ஃபெயிலியர்ஸ், ஊழியத்துல பார்க்கிற தோற்று போன நிலைமைகள், ஊழியத்துல செயல்படாத நிலைமைகள், இவைகள் மாம்ச கண்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளுக்கு பின்பாக ஒரு ஆவியின் மண்டலங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அததான் இந்த பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். நண்பு தேவனுடைய ஜனமே, நமக்கு பின்பாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு ஒரு பெரிய கூட்டம் செயல்படுகிறது. அதுதான் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவியின் சேனைகள். இன்னைக்கு உங்களுக்கு நான் 2 காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்க போகிறேன். இந்த 2 காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல போராட்டங்களிலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியும். வாசிக்கலாம். அதே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம். Isaiah chapter 46 verse 1. நான் படிக்கிறேன். பேல் பணியும் நேபோ குனியும். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்ள. எல்லாரும் சொல்லுங்க, பேல் பணியும். சொல்லுங்க பேல் பணியும். எல்லாரும் உங்க வாய்களை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரா. ஒரே நிமிஷம், 1 minute. Hallelujah, hallelujah. Thank you. எல்லாரும் சொல்லுங்க, பேல் பணியும், பேல் பணியும், நேபோ குனியும். இன்னைக்கு 2 வார்த்தைய நம்ம பார்க்க போறோம். பேல், நேபோ. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் உள்ள பேல் பணிவதாக, என் வாழ்க்கையில் உள்ள நேபோ குனிவதாக. பேல் என்றால் என்ன? பேல் என்றால் அதனுடைய அர்த்தம், ஒருவேளை நம்ம வேதத்துல என்ன பாஸ்டர் இது வரைக்கும் கேள்விப்படாத சில பேர்லாம் இருக்கு, இது வரைக்கும் கேள்விப்படாத, இது வரைக்கும் நான் கேட்காத பிரசங்கமா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம் அல்லது கேட்காம இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை தெளிவுபடுத்தி காண்பித்து பாருங்க. ஒரு கன்னை நம்ம கையில கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்க டார்கெட் பண்ணி சுடணும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மிலிட்ரி மேன் கையில, ஒரு போலீஸோட கையில நீங்க கன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டார்கெட் இல்லாம ஷூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் ஷூட் பண்ற ஒவ்வொரு புல்லட்ஸ்க்கும் அவன் கனவு கொடுத்தாங்க, டார்கெட் பண்ணி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்களை டார்கெட் பண்ணி அழிக்க போகிறோம். அதுல 2 தந்திரங்களை பார்க்க போகிறோம். ஒன்று பேல், இன்னொன்று நேபோ. பேல் என்றால் வானத்தின் கடவுள் என்று அர்த்தம். The sky gods, sky gods.
பரலோகத்தின் கடவுள் அல்ல, வானத்தின் கடவுள். இப்படி இதுக்கு முன்னாடி எபேசியர் 6வது அதிகாரத்தில் படித்தோம் பாத்தீங்களா, வான மண்டலங்களில் கொள்ளாத ஆவின் சேனைகள், அதுகளுடைய தலைவன் பெயர் தான் நேபோ. மன்னிக்கவும், பேர். அந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற ஒரு கிரியைகளுடைய தலைவன் பெயர் தான், ஆவிகளின் பெயர் தான் பேர். இரண்டாவது, நேபோ என்றால் அது ஒரு பாபிலோனிய கடவுள். பாபிலோன் என்றால் ஒரு அடிமைத்தனம். பாபிலோன் என்றால் ஒரு குழப்பம். பாபிலோன் என்றால் நம்மளை முன்னேற செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள். ஈவில், இங்கிலீஷ் அழகா இருக்கு, கன்ஃபியூஷன், ஈவில், அடிமைத்தனம். இந்த காலவேளையில இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும். பாஸ்டர், என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போதானே எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை வான மண்டலங்களில் இருக்கிற இந்த பேலின் ஆதிக்கங்கள் நம்முடைய ஜெபத்தை பரலோகத்திற்கு செல்ல முடியாத படிக்காது அவைகளை தடுக்கிறது. தேவனுடைய திட்டங்களை செய்ய முடியாத படிக்க அவைகள் தடுக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத படிக்கு அவைகள் தடுக்கிறது. இன்னைக்கு அடையாளம் கண்டு நாம் அவைகளை அழிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய திட்டங்களின்படி, தீர்மானங்களின்படி செய்ய துடிக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பேருடைய ஆதிக்கங்கள் அழிக்கப்படுவதாக. எல்லா நேபோ அடிமைத்தனத்தின் ஆவிகள். பாருங்க, நேபோ என்றால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், சுதந்திரிக்க விட மாட்டான் பிசாசு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே கானானுக்கு கொண்டு போகிறான். எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் போயிட்டாரு. இன்னும் சில மணி துளிகளில, இன்னும் சில நாட்களிலே கானானை சுதந்திரிக்க போகிறோம். நீங்க அந்த மோசே நின்று கொண்டிருந்த அந்த கடைசியா கர்த்தர் போய் காண்பிக்கும் போது ஒரு மலையின் உச்சியில கொண்டு போய் நிறுத்தி காண்பிக்கிறார். பாரு மோசே, இவ்வளவு நாட்கள் நீ ஆசைப்பட்டு வந்த கானான் தேசம் இதுதான். உன் கண்களினால் பார், ஆனால் அவைகளை நீ சுதந்திரிக்க முடியாது. பாஸ்டர், என் கண்ணில் ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன், என்னால சுதந்திரிக்க முடியல. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கை கெட்டின காரியங்கள் எது கெட்டல, வாய் கெட்டல. கைக்கு கிடைச்சிருச்சு, ஆனா அதை என்னால ருசி பார்க்க முடியல. என் ஆசீர்வாதத்தை கண்ணில் பார்க்கிறேன், சுதந்திரிக்க முடியல. இதுதான் நேபோவின் ஆதிக்கம். கண்ணில் ஆசீர்வாதத்தை பார்க்கல, பிளஸிங்ஸ் கண்ணில் நான் பார்க்கிறேன், அதை சுதந்திரிக்க முடியவில்லை. நேபோ, அதற்கு பேர் தான் நேபோ. உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறார், சுதந்திரிக்க முடியாதபடிக்கு வைக்கிறார். பல ஆயிரம் கிலோமீட்டர் ஜனங்களை நடத்திட்டு வந்துட்டாரு. கடைசியாய் மோசே நின்ற இடத்துல இருந்து கானானுக்கு வெறும் 78.4 கிலோமீட்டர் தான், 78.4 கிலோமீட்டர்ஸ் தான். நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல குடியிருக்கேன். என்னுடைய இடத்துல இருந்து ஊட்டி 99 கிலோமீட்டர். என்னுடைய இடத்துல இருந்து ஊட்டியினுடைய அந்த மேட்டுப்பாளையம் வெறும் 75 மணிக்கும் ஒரு 60 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் தான். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஊட்டியோட மலை மவுண்டைன். சில நேரத்துல கிளைமேட் நல்லா இருக்கும் போது என்னுடைய மாடியில இருந்து பார்த்தா, என்னோட டெரஸ்ல இருந்து பார்த்தா ஊட்டியினுடைய அந்த மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப அழகா தெரியும். ஆனா அதனுடைய கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர், 99 கிலோமீட்டர். என் கண்ணில் பார்க்கிறான். ஆனா அப்படி நான் பார்க்கும் போது, ரசிக்கும் போது நான் அவனை சொல்லுவேன், நினைப்பேன், இப்படிதானே மோசையும் இன்னும் பார்த்திருப்பாரு. கண்ணில் தெரியுது கானான், ஆழ்ந்தேன் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம் கண்களில் தெரிகிறது, அனுபவிக்க முடியவில்லை. நேபோ. பாருங்க, ஆண்டவரிடத்திலே வந்து தர்க்கம் பண்ணாங்களா பிசாசு. மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசானவன் தேவனோடு கூட தர்க்கம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சரீரத்தை குறித்து. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி ஒரு விதமான கிரியைகள் செயல்படுகிறது. நேபோ, பேர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வான மண்டலங்களின் பொல்லாதாவின் சேனையின் தலைவனாகிய பேர், பாபிலோனிய அடிமைத்தனம், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியாகிய நேபோ, இவைகளை பற்றி வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் மறுபடியும் வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, நீங்க ஊழியக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேர் பணிவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேபோ குனிவதாக. வாசிக்கலாம். எரேமியா எழுதியிருக்கிற புத்தகம் 29வது அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனத்துல வசனம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நேபோவின் காரியத்தை குறித்து, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, ஆரம்பிக்கும் போது பாபிலோனிலே அப்படின்னா நேபோவிலே இவ்வளவு நாட்கள் அடிமைப்பட்டிருந்த நேபோவால் கன்ஃபியூஷனால அடிமைப்பட்ட நிலைமை. பாருங்க, சில விஷயங்களை நல்லா ஆரம்பிப்போம். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இதுதான் நேபோ. ஒரு விஷயத்த ஃபேமிலியா உட்கார்ந்து பிளான் பண்ணி ஜெபித்த ஆரம்பிப்போம். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு ஊழியத்தை ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படும். அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க போனதுல யாராவது ஒரு மனுஷனால ஒரு கன்ஃபியூஷன். நேபோ என்றால் கன்ஃபியூஷன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கன்ஃபியூஷன் பணிவதாக இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பாபிலோனிலே 70 வருஷம் ஒருவேளை அடிமைப்பட்ட நிலைமைகள்ல ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம். அவைகள் நிறைவேறிற்று. நான் உங்களை சந்தித்து, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். சந்தித்து உங்களை இவ்விடத்திலிருந்து திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் நான் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அடுத்தது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். அதே எரேமியா சாப்டர் 51 51வது அதிகாரம் 44வது வசனம், 45, 46. பேலையும் நேபோவையும் கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க ஆண்டவர் சொல்ற, நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். நான் என்ன ஆண்டவரே பண்றது? தேவனை துதித்து பாடுங்கள். சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தரை உயர்த்துங்கள். ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்ல, உங்க கணவனோடு கூட, உங்க மனைவியோடு கூட, அல்லது உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க எதிர்த்து மாம்சத்துல மேற்கொள்ளணும்னு நினைச்சா முடியவே முடியாது. பிரிவினை தான் வரும். நமக்கு பின்பாக ஜெபிக்கிறவர்களுக்கு பின்பாக ஜெபத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நேபோவின் ஆவிகள் செயல்படுகிறது. இப்படிப்பட்ட பேலின் ஆவிகள் செயல்படுது. அவைகளை அடையாளம் கண்டு நாம் இன்னைக்கு அழிக்க போகிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தரை துதித்து பாடினால் வசனம் சொல்லுது, நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். எரேமியா 51:44 படிச்சிட்டு இருக்கேன். அவை விழுங்கினதை அவை வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு காலையில தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க ஊழியத்துல பிசாசானவன் அவைகளை விழுங்கி வைத்திருந்தானோ, உங்க குடும்பத்துல பிசாசானவன் அவைகளை விழுங்கி வைத்திருந்தானோ. பாருங்க, நான் வாழ்க்கையில நல்லா செயல்படுறேன், ஆனா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறிச்சு எனக்கு பயங்கர கவலை. பிசாசானவன் விழுங்கி வைத்ததை அவன் கர்த்தர் அவைகளை கக்க பண்ணுவாராக. எவையெல்லாம் பிசாசானவன் உங்க வாழ்க்கையில விழுங்கி வைத்தானோ, இந்த கால வேளையில அவைகளை கர்த்தர் கக்க பண்ணுவாராக. வசனம் அப்படிதான் இருக்கு. அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வரமாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் வீடும் எவையெல்லாம் உங்களுக்கு மதிலாக இருந்ததோ இந்த கால வேளையில அவைகளை கர்த்தர் உடைப்பாராக, இடிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க, கர்த்தர் பேலை தண்டிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் பேலை தண்டிப்பார், கர்த்தர் பேலை தண்டிப்பார். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏசாயா மன்னிக்கவும், ரபா ஷகா தூலா 50 எரேமியா 50வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா 50:2. எரேமியா சாப்டர் 50 verse 2. பாபிலோன் பிடிப்பட்டது.
எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த காலை வேளையில அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு நாம அதை கேப்சர் பண்ண போறோம். பாபிலோன் பிடிப்பட்டது. பாபிலோன் என்றால் நேபோ. நேபோ பிடிப்பட்டது. பேல் வெட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேபோவின் ஆவிகள் பிடிப்பட்டது. இவ்வளவு நாட்கள் என்னை பயமுறுத்தி கொண்டிருந்த பேரின் ஆதிக்கங்கள் வெட்கப்பட்டது. நீங்க ஒருவேளை அவைகள் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்திருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் பையன் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதானா, என் ஊழியம் அவ்வளவுதானா, அல்லது என் ஃபியூச்சர் அவ்வளவுதானா, அவ்வளவுதான், என் சாப்டரை முடிச்சுட்டானா பிசாசு அப்படின்னு நேற்று கூட நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில கூட தூங்கி எந்திரிக்கும் போது கூட அந்த கன்ஃபியூஷன்ல பிசாசு உங்களை வச்சிருக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மள ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போயிடுவான். இதெல்லாம் நேபோவின் ஆவிகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நேபோ பாபிலோன் பிடிப்பட்டது, பேல் வெட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? சுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நீங்க செய்யற காரியத்திற்கு எதிராய் செயல்படுகிற இப்படிப்பட்ட பேலின் ஆதிக்கங்கள், நேபோவின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டதற்காக, பிடிக்கப்பட்டதற்காக, வெட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி முடிச்சேன். 1 மினிட்ல நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா சீக்கிரம் எழுதி கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46. இப்போ நம்ம அடையாளம் கண்டாச்சு, அவைகளை நம்ம மேற்கொள்ள போகிறோம். மேற்கொண்டால் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்வார் அதை நம்ம பார்க்கணும்ல. 1 மினிட்ல நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அடுத்தது 46 4வது வசனத்தின் பின்பகுதி. எல்லாரும் எழுதிக்கோங்க. 46:11, 46:4. ஐசாயா 46:11, 46:4. இதுல ஒரு 4 காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, பின்பகுதி 46:11 பின்பகுதி, அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். நம்பர் 1, அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னேன் அல்லவா, உன் சந்ததி குறித்து ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னேன் அல்லவா, உன் எதிர்காலத்தை குறித்து நான் ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். காரணம் என்னன்னா, நான் அடையாளம் கண்டு அவைகளை அழிப்பேன் என்றார், பேலை அழிப்பேன் என்றார், நேபோவை அழிப்பேன் என்றார், அவைகளுக்கு எதிராக செயல்படுவேன் என்றால் கர்த்தருடைய திட்ட வாழ்க்கை நிறைவேறும். அவைகளை சொன்னேன் அவைகளை நிறைவேற்றினேன். நம்பர் 2, அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டங்கள் என் வாழ்க்கையில் செய்து முடிக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, எல்லாமே டபுள் டபுளா தான் வரும். அதை சொன்னேன் அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன். 3வது 46:4 பின்பகுதி, இனிமேலும் நான் ஏந்துவேன். 3வது ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன். அடுத்தது 4வது, நான் சுமப்பேன். மன்னிக்கவும், நான் 4 காரியம் சொன்ன 5 காரியம். 4வது நான் சுமப்பேன், 5வது நான் தப்பு வைப்பேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றுவீரப்பா. நம்பர் 2, நீங்க என்னென்னலாம் என் லைஃப்ல திட்டம் பண்ணினீரோ அதை செய்து முடிப்பீர். 3வது, இனிமேலும் எங்களை ஏந்துவீர், இனிமேலும் எங்களை சுமப்பீர், இனிமேலும் எங்களை தப்புவிப்பீர். எங்கள் வாழ்க்கையில் இருந்த பேல் நேபோ பிடிப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அவைகள் வெட்கப்பட்டதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்த, இவ்வளவு நாட்கள் எங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்த நேபோவின் ஆதிக்கங்கள் பிடிப்பட்டதற்காக நன்றி. எங்க ஜபத்தை கேட்க பண்ண முடியாதபடிக்கு வான மண்டலங்களிலே தடை செய்த, எங்க ஊழியத்தை தடை செய்த, எங்க ஃபியூச்சரை தடை பண்ணின பேல் தண்டிக்கப்பட்டதற்காக, வெட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தும்.
இன்றையிலிருந்து நாங்க அடையாளம் கண்டு அவைகளை மேற்கொள்ளுகிற பலத்தையும் சத்துவத்தையும் கற்று எனக்கு தருவீங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இப்படிப்பட்ட பேல், இப்படிப்பட்ட நேப்போ எங்க தரிசனத்தை தடை செய்தான். ஆனா நம்முடைய வசனம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்து, அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இவங்க லைஃப்ல தாமதிப்பது இல்லை, தாமதம் இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி நாங்கள் பெற்றுள்ள ராஜ்யத்தை கட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பேல் நேபோக்களை கர்த்தர் அழித்து ஒரு விதமான அடுத்த நலம்ல, அடுத்த பரிமாணத்திற்குள்ள கர்த்தர்களை நடத்துவாராக, ஊழியத்தை நடத்துவாராக. என்னை அழைத்த அன்பு அங்கிள் டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரேயர் மூவ்மெண்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. இன்னும் பல தேசங்களிலிருந்து இந்த பிரேயர் மூவ்மெண்ட்ல அநேகர் கலந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த எண்ட் டைம்ல செய்வார்களா என்று நான் மனதார பிளஸ் பண்றேன். God bless you and God be with you. Praise the Lord. Thank you, Pastor Jason. Thank you so much. Wonderful word of God. Praise God. Over to you, Pastor Anish, for the